மகர ராசிக்கு வரக்கூடிய கார்த்திகை மாசத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தன்னுடைய குழந்தைகளுக்காகவோ தன்னுடைய பெற்றோர்களுக்காகவோ அதிகம் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். அதே சமயத்துல லாபகரமாகவும் இருக்கும். 8ஆம் அதிபதி லாபத்தில் இருக்கிறதால எதிர்பாராத பணவரவு, பங்கு சந்தையில லாபம், இப்படி நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். ஒரு சிலருக்கு பேங்க் மூலியமா ஆதாயம் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு லோன் வேவ் ஆஃப் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து. அக்ரிகல்ச்சரல் லோன் எடுத்தவங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட லோன் அவங்களுக்கு வேவ் ஆஃப் ஆகிறதுக்கான ஸ்கோப்போ, ஸ்கூல் எஜுகேஷனுக்காக லோன் எடுத்தது கூட சில பேருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணுறது, இப்படி சில லாபம் கிடைக்கக்கூடிய சூழல். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினால ஒரு சிலருக்கு பேச்சில் தடுமாற்றம் ஏற்படும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நீச்ச செவ்வாயால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகளும் வாக்குவாதமும் ஏற்படும். இந்த ராசியில் தன்னுடைய ஆப்போனன்ட், நண்பர்களாலோ, தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாலேயோ, தன்னுடைய லைஃப் பார்ட்னர்ஸால அடிக்கடி இந்த மாதம் கொஞ்சம் அதிகம் பிரச்சனை சந்திப்பாங்க. ஒரு சில நேரங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினை